ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. ABSLI நிஷ்ட் லா பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு எந்த விதமான வேல்யூ ஆட் பண்ணுமா இந்த இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு அப்படின்றது தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ABSLI நிஷ்ட் லா பிளானை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதில் இருக்க சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளானை பில் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. லைக் உங்கள் சாய்ஸ் ஆஃப் பிளான் ஆப்ஷன், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அண்ட் பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணி உங்களோட பிளானை நீங்கள் பில் பண்ணலாம். ப்ளஸ் பிளான் ஆப்ஷனே 3 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க: என்டோமெண்ட், இன்கம் வித் லம்சம் அண்ட் மணி பேக் ஆப்ஷன் அப்படின்ட்டு. அண்ட் உங்களோட லாங் டேர்ம் கேரண்டீட் இன்கம் 20 இல்லை 30 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து இதில் கிடைக்கும். அதுவும் வந்து நீங்கள் சப்போஸ் இன்கம் வித் லம்சம் ஆப்ஷன் சூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா. ப்ளஸ் உங்கள் பிளான் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறத பொறுத்து உங்களுக்கு லாயல்ட்டி அடிஷன்ஸும் கிடைக்கும், உங்கள் மெச்சூரிட்டி கார்பஸையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் சர்வைவல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட் வந்து இந்த பாலிசியோட மெச்சூரிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இந்த பாலிசியில் இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கிறது தான் டெத் பெனிஃபிட். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி சம் அஷ்யூர்ட் ஆன் டெத், சரண்டர் பெனிஃபிட், இந்த 2 ஆப்ஷனில் எது டேட் ஆஃப் டெத் பாலிசி ஹோல்டரோட டேட் ஆஃப் டெத்தில் ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இல்லை சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்துன்றது ஒன்று சம் அஷ்யூர்டோட ஹையராக இருக்கணும், இல்லைனா 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம்ஸ் இது வரைக்கும் பாலிசி ஹோல்டர் டேட் ஆஃப் டெத் வரைக்கும் பே பண்ண இதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எது அதிகமாக இருக்கோ அதான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படின்றத அவங்க வந்து கொடுப்பாங்க டெத் பெனிஃபிட்டாக. இதான் டெத் பெனிஃபிட். இது சர்வைவல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர் எல்லா ப்ரீமியம்ஸுமே பே பண்ணி அதுக்கப்புறம் சர்வை ஆயிட்டாங்க பாலிசி முடிகிறதுக்குள்ளேயே அப்படின்னா உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் இருந்தது கிடைக்கும். இது என்டோமெண்ட் ஆப்ஷனில் கிடைக்காது, பட் இன்கம் வித் லம்சம் ஆப்ஷன் அண்ட் மணி பேக் ஆப்ஷனில் கிடைக்கும். சப்போஸ் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் கம்ப்ளீஷன் வரைக்கும் பாலிசி ஹோல்டர் சர்வைவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் பெனிஃபிட் வந்து அவங்களோட ஆனுவலைஸ் ப்ரீமியமோட ஒரு பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து இன்கம் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இல்லை லாயல்ட்டி அடிஷன்றது அவங்க டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அப்போ அவங்களுக்கு கிடைக்கும். மணி பேக் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் முடிகிற வரைக்கும் சர்வ் ஆயிட்டாங்கன்னா எவ்ரி 5th பாலிசி இயர் வந்து அதுக்கப்புறத்துலேருந்து வர எவ்ரி 5th பாலிசி இயரில் மணி பேக் பெனிஃபிட் இல்லை லாயல்ட்டி அடிஷன் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இதுதான் வந்து சர்வைவல் பெனிஃபிட். இதே மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பேக் ஆப்ஷனில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடையாது, பட் என்டோமெண்ட் அண்ட் இன்கம் வித் லம்சம் ஆப்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 2 ஆப்ஷன்லையுமே சப்போஸ் சர்வ் ஆயிட்டீங்க பாலிசி எண்ட் வரைக்கும், பாலிசி மெச்சூர் ஆனதுக்கப்புறமோ அப்படின்னா கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட் ப்ளஸ் லாயல்ட்டி அடிஷன்ஸ் உங்களுக்கு பேயபிள். இந்த கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட் அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ் வந்து டோட்டல் ப்ரீமியம்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பே பண்ணியிருப்பீங்க அதோட ஒரு பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து இது கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட் அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ் தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த பாலிசியில் இருக்க மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் இதில் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பாலிசியில் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ், உங்களோட ரிஸ்க் கவரேஜ் இந்த பாலிசி டேர்ம்லேயே உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு நாமினல் எக்ஸ்ட்ரா ஃபீக்கு நீங்கள் ரைடர்ஸை ஆட் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த பாலிசிக்கு அகேன்ஸ்டாக லோனும் எடுக்க முடியும். உங்கள் மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் வந்து உங்களோட சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்து அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் கிடைக்கிற சம் அஷ்யூர்டுன்றது உங்கள் ஃபேமிலியோட பேசிக் ஃபீச்சர் இருக்க ஃபினான்ஷியல் நீட்ஸை கவர் பண்ணுறது ரொம்ப இன்சஃபிஷியன்ட்டான ஒரு சம் அஷ்யூர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா மற்ற டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ்லி லோ தான். ஸோ இந்த மாதிரி மேஜர் ட்ராபேக்ஸ் இந்த பாலிசியில் இருக்குது. இதையும் நீங்கள் ஃபேக்டர்ஸாக கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இந்த பாலிசியில் இருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் இது எப்படி ப்ரீஃப்லி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அனலைசிஸ் பார்ட்க்கு போகலாம் வாங்க. ஸோ நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம், என்ன அனலைஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பாலிசியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது, நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம ரொம்ப வந்து இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன் வரும், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே ரிட்டர்ன்ஸ்க்காக தான். அதனால் நம்ம இந்த பாலிசியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்காக இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த பாலிசியோட IRR நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ IRR அனலைசிஸ்க்கு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 மேல் வந்து 50,000 rupees ஆனுவலி இந்த பிளானில்
இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க என்டோமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அவங்களுக்கு 10 இயர்ஸ், பாலிசி டேர்ம் 20 இயர்ஸ், சம் அஷூர்ன்றது 5.25 lakhs. ஸோ இதோட என்டோமெண்ட் ஆப்ஷன்றதுனால உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்ட்டி எடிஷன் எல்லாமே பாலிசி டேர்ம் எண்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டு நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ணோம்னா 10 lakhs வருது. அதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 4.52%. இது வந்து ABSLI நிஷ் லா பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலியமாக நம்ம கால்குலேட் பண்ணால் IRR 4.52% வருது. ஸோ 4.52% அதுவும் ஒரு 20 year பாலிசி டேர்ம் மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ரொம்பவே கம்மி. நீங்கள் ஒரு பேங்க் FDயில் இதே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு லாங் டேர்மில் வந்துட்டு 6 to 7% அது கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் ஸோ மார்க்கெட்டில் இருக்க மற்ற டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பேர் பண்ணால் கூட இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இதில் இந்த மாதிரி கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆனாலுமே இந்த ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு மார்க்கெட்டில் இருக்க மற்ற டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லும் போது இந்த பிளானில் எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் அடிஷனும் நம்ம பார்க்க முடியாது, இல்லை ஸ்பெஷல் வேல்யூவும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ABSLI நிஷ் லா பிளானை வந்து ரொம்ப அன்சூட்டபிளாக வந்து காட்டுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ABSLI நிஷ் லா பிளானை விட வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லை வந்து வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸை இப்போ கண்டக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ABSLI நிஷ் லா பிளான் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி தனியாக பிரித்து இன்னும் ஹையர் கார்பஸ் அக்யூமுலேட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் கவரேஜ்க்கு ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சம் அஷூர்டும் பார்த்தீங்கன்னா 5.5 lakhs, பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years. ஸோ ஒரு சிமிலர் மெட்ரிக் தான் ABSLI நிஷ் லா பிளானுக்கு கம்பேர் பண்ண ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக. பட் ஒரே பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆனுவலாக கட்ட போகிற ப்ரீமியம் 3,900. இதே ABSLI நிஷ் லா பிளானில் நம்ம 50,000 rupees நம்ம கட்டணும். பட் ஸோ இங்கே 3,900 தான் கட்டுறது அந்த மீதி ரிமைனிங் அமௌண்ட் 46,100 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கார்பஸ் அக்யூமுலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னா 2 இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று டெப்ட். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது. ஸோ உங்கள் ரிஸ்க் அப்பிடேட் பேஸ் பண்ணி நீங்கள் இதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டி இல்லை டெப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது PPF. இது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஒரு கவர்மெண்ட் பேக் ஃபண்ட். இது உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. பட் இதில் என்னன்னா நீங்கள் இப்போ நம்ம பாலிசி டேர்ம் 10 years தான், பட் PPF அக்கௌண்ட் மினிமம் 15 years ஆகுது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம். அது ஒரு 500 rupees கான்ட்ரிபியூட் பண்ணணும் மினிமமாக, அண்ட் 15 yearsக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணுன்றதால நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் 10 yearsக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 5 yearsக்கு மினிமம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 500 பண்ணி நம்ம வந்து அந்த PPF அக்கௌண்ட்டை ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் PPFோட காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 13.59 lakhs. அதுவும் IRR பார்த்தீங்கன்னா 6.56%. ஸோ இது பியூர் டேர்ம் பாலிசி கம்பைன் பண்ணி வந்திருக்க IRR. இது வந்து நீங்கள் ABSLI நிஷ் லா பிளானை கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸாகவே தெரியுது. அங்கே நம்ம 10 lakhs கிட்ட தான் வாங்கணும், இங்கே 13.59 lakhsம் IRRே பார்த்தீங்கன்னா 6.56%. இது ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் சொல்லலாம் நம்ம. ஸோ வந்துட்டு ABSLI நிஷ் லா பிளானை விட இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களுக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. பட் இதே வந்து நம்ம ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிறது ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஏன் ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோன்னா ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ட்ராக் ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக அது வந்து கொடுத்துருக்கு 12% per annum வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சப்போஸ் நம்ம லாங் டேர்ம் ஒரு 7 to 10 years வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12% வரைக்குமே அது வந்து per annum பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ஜென்ரலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா 7 to 10 years இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஈக்விட்டி சூஸ் பண்ணுங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா லாங் டேர்மில் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிலையும் அந்த ரிஸ்க் எடுக்கும் போது லாங் டேர்மில் மார்க்கெட்டும் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கும். அதனால் ஸோ ELSSம் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரினால நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ELSS மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம் அதோட ட்ராக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி. ஸோ இதில் நம்ம வந்து ELSS ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீ டேக்ஸ் ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 28.14 lakhs கிடைக்குது. பட் ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த டேக்ஸ்லாம் கட்டினக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 25.88 lakhs இருக்குது. ப்ளஸ் IRRே பார்த்தீங்கன்னா 10.88%. இது நம்ம போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ண IRR அதுவே 10.88% காட்டுது. ப்ளஸ் ELSSல டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
இதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ 10.88% அப்படின்றது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் ப்ளஸ் 25.88 லேக்ஸ்ன்றது ஏபிஎஸ்எல்ஐ நிஷ் லாபோட 10 லேக்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நம்ம செப்பரேட்டாக அக்யூமுலேட் பண்ணும் போது இந்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஏபிஎஸ்எல்ஐ நிஷ் லாப் பிளானை விட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப சுப்பீரியரான ஆப்ஷனாக தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஃபைனலாக ஏபிஎஸ்எல்ஐ நிஷ் லாப் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளோட ரிட்டர்ன் அனலைசிஸ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சது இதில் வர ஈல்டு வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி லோ தான் மற்ற டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா. ப்ளஸ் லைஃப் கவரும் இது ப்ரொவைட் பண்ணுறது உங்களோட ஃபேமிலியோட பேசிக் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஏதாவது ஒரு அன்ஃபார்சீன் ஈவெண்ட் நடக்குது அப்போ மீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டான ஒரு லைஃப் கவர் தான். ஸோ இந்த கேஷ் பே அவுட்டாக இருக்கட்டும், டெத் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுக்குமே அடிக்குவேட்டாக இல்லை. ப்ளஸ் இப்போ கரண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் 6 to 7% சொல்லும் போது ஏபிஎஸ்எல்ஐ நிஷ் லாப் பிளான் இந்த ஒரு நெசசரி சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து தவிர்க்குது. ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் இதில் இல்லை. ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணுற அளவு கூடிய ரிட்டர்ன்ஸ் இது கொடுக்கல. ப்ளஸ் ஒரு பாலிசின்றதால ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஆல்டர்னேட்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லையா, லைக் செப்பரேட்டாக ஒரு லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே ஹையர் கவரேஜ்க்கு பாலிசிஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அடிக்குவேட் லைஃப் கவரும் இருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சேஃப்டி நெட்டாக இது இருக்கும். ஸோ அண்ட் அதில் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரீமியமில் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டையும் உங்களோட சேவிங்ஸை இன்னும் சாலிடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் அலோகேட் பண்ணலாம். லைக் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ், டைம் ஹாரிசான், உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸோட ப்ளஸ் என்ன ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு நீங்கள் அப்ராப்ரியேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஒரு டைவர்சிஃபைடான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை வேரியஸ் அசட் கிளாஸஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம். பட் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், எப்படி இது வந்து செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இல்லை, டைம் இல்லை உங்ககிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட கூட இதை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லும் போது அவங்க உங்களுக்கான பர்சனலைஸ்ட் ஃபினான்ஷியல் பிளான், ஒரு பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா இன்னும் ஹேசல் ஃப்ரீ ஆகிடும். ஸோ லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக நீங்கள் இந்த ரூட்டில் கூட போய் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.